சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பாவ் பாஜி மசாலா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா பன்னீர் பாவ் பாஜி மசாலா. நம்ம எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பாவ் பாஜி மசாலா பண்ணுவோம். நம்ம நல்லா ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக பன்னீரை வச்சு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம பாவ் பாஜி மசாலா நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு செய்வோம். இன்றைக்கி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பன்னீரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை எப்படி செய்யணும்னு வீடியோவில் போய் பார்ப்போம். மசாலா செய்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் உருளைக்கிழங்கு, உரிச்ச பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பெருசாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவை ஒரு 7-8 பேர் யூஸ் பண்ணலாம். 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட், பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸு, உரிச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி 50 கிராம் அளவுக்கு. இதை எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்சாச்சுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பன்னீரை 180 கிராம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணது. ஆனியன் 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நல்ல பழுத்ததாக எடுத்துக்கணும். அதை நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டர் சேர்த்துக்கணும். இது பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஆனியன் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மசாலா பிடிச்சி வேகட்டும். இப்போ நல்லா நம்ம இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்குலாம் உடச்சி விட்டுடலாம் நல்லாவே. இப்போ பாருங்கள், எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இது நமக்கு மசாலாவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் நமக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். எல்லாத்துலேயுமே உப்பு பிடிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மணக்க பன்னீர் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றுறப்பவே அப்படி ஒரு வாசனைங்க, ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுது. உடனே சாப்பிடணும் போல். ஃபுல்லாக சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃப்ரெஷ் க்ரீமை கார்னிஷ் பண்ணிக்கலாம். பட்டரை நடுவில் வச்சுக்கலாங்க. பாவ் பாஜி மசாலானாவே பட்டரோட ஃப்ளேவர் ரொம்பவே தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இதில் நம்ம நடுவில் கீர்ன
பாவ் பண்ணை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை சுட சுட நம்ம பரிமாறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் வச்சுருக்கேன். கூடவே ஆனியனும் லெமனும் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பவுலில் நம்ம பன்னீர் பாவ் பாஜி மசாலாவையும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு நம்ம மசாலாவையும் பரிமாறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கூடவே கொஞ்சம் ஆனியனையும் போட்டுக்கலாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆனியன் சேர்த்துக்க பிடிக்காது, அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு லெமன் அலர்ஜி இருக்கிறதுனால நான் சேர்த்துக்க மாட்டேன். இப்போது சாப்பிட்லாமா? பாவ் பண்ணை எடுத்து அப்படி பிச்சு நம்ம பன்னீரோட கிரேவியை எடுத்து சாப்பிட்லாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே சான்ஸே இல்லை. இது மாதிரி நம்ம புதுசாக ஒன்று சாப்பிட்றப்ப அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷம், சாப்பிட்றவங்களுக்கும் நம்ம புதுசாக வெளியில் வாங்காமையே வீட்லேயே சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, வெளியே போக வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.